அனைவருக்கும் வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட இந்த தேர்தல் நெருங்க நெருங்க அவருக்கு இடர்பாடுகள் ஏகப்பட்ட இடர்பாடுகள் ஏற்பட்டது. அதாவது திரிசாவினுடைய விவகாரம், சங்கீதாவினுடைய விவகாரம், கரூர் சம்பவம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் தொடர்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் இருந்தது. இத்தனையும் அவர் தாண்டி பொறுத்தவன் புவி ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதற்கு ஏற்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து அவர் இந்த புவியை ஆள்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சொன்னால் அது மிகையாகாது. 50 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சோ அதை மாற்றி அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கிறார். 107 இடங்களில் தனி ஆளாக தனி ஒருவனாக நின்று, அதாவது அவர் நின்ன 234 தொகுதியில் எந்த வேட்பாளர் எங்கே நிற்கிறாங்கன்னு கூட அவருடைய ரசிகர்களுக்கு தெரியாது. விஜய் அப்படிங்கிற அந்த ஒரே அந்த ஒற்றை சொல்லுக்கு அவங்க கட்டுப்பட்டு விசில் சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையான இடத்துல ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. வெற்றினா இது ஒரு சாதாரண வெற்றியாக நம்ம சொல்லிட முடியாது. ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு திமுகனா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய கட்சி, அனுபவசாலிகள். அவங்க விஜய்க்கெல்லாம் என்ன தெரியும்? நிறைய பேர் பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா, விஜய்க்கெல்லாம் என்ன தெரியும், இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஒரு கத்துக்குட்டி, நிறையா விஷயங்களை கற்றுக்கணும், இவங்கெல்லாம் ஒரு தற்கொலை, இப்படியெல்லாம் ஏச்சு பேச்சு ஏளனங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. இந்த மாதிரிலாம் பேசி அவமானப்படுத்தினாங்க. விஜய் ரசிகர்களும் அவமானப்பட்டார்கள். அத்தனையும் அவர் பொறுமையாக தாங்கிட்டு இந்த தேர்தலில் மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா தீவிரமான ரசிகர்கள். வெற்றி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக சொல்ல முடியாது. அதாவது தாவைக்காவினுடைய வேட்பாளர் பிரபுங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் சீமானை 32,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறார். ஒரு சாதாரணமாக விஜயனுடைய வேட்பாளர் அவர். அடுத்தது பார்த்திங்கன்னா கொளத்தூரில் அது மிகப்பெரிய ஒரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சிஎம், அவரை எதிர்த்து சிஎம்ஐ எதிர்த்து தாவேகா வேட்பாளர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கிறார். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சிஎம் எதிர்த்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறது. உதயநிதி ஸ்டாலின், கமல், பிரகாஷ்ராஜ், அஜித், சூர்யா இதெல்லாமே வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருக்கு எதிராக பேசினவங்கெல்லாம் கூட நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமரை வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு விஜய் ஒரு முக்கியமான ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது விஜயனுடைய வெற்றி ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், சீமான், அண்ணன் சீமான் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய தோல்வி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய, அவர் நிறைய பிரிவினைவாதங்கள்லாம் பேசும்போது எனக்கே கூட பிடிக்காது. நான் நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அவர் கண் கலங்கி பேசினார் பார்த்தீங்களா, அந்த கண் கலங்கி அந்த பேசின வீடியோ, அழுது வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நமக்கே மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதற்கு அவருடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவங்க கூடயே அவங்க தம்பிகள் கூடயே பயணிக்குமோ அவருக்கு தெரியாது, தெரியாமல் இருக்கலாம். சீமானுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கலாம். அண்ணன் சீமான் பிரிவினவாதம் பேசுகிறத தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே அவர் சரியாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவர் கரெக்டாக தான் பேசுவார். நிறைய நல்ல விஷயங்கள் பேசுகிறார். அவருடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் அந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்கிறவன் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறான். ஏன்னா திமுக அப்படிங்கிறது எதிர்த்து தான் 2009 திமுகவுடைய கொள்கைகளை எதிர்த்து தான் சீமான்கிறவரே கட்சி ஆரம்பிக்கிறார். இப்போ 16-17 வருஷம் ஆயிடுது. இவங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் திமுகவுக்கும் என்டிகேவுக்கும் பொருத்தமே இல்லாமல் இருக்கும். ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்கும். அதை பற்றி தான் இவங்க எப்பயுமே பேசுவாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அதையெல்லாம் கொள்கையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு எப்பப்பார் அந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவன் விஜய் கோயிலுக்கு போனால் ஒரு வீடியோ போடுவான், வெளியில் வந்தால் ஒரு வீடியோ போடுவான், ஒரு கூட்டத்துக்கு போனால் ஒரு வீடியோ போடுவான். ஒரு பொறாமையில், அதாவது ரொம்ப கடுமையாக தாக்கி அவரை கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணி தொடர்ந்து அவர் வீடியோ வெளியிட்டு இருந்தான். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமைஞ்சது. அதாவது சொல்ல வேண்டியதுதான், அது தற்கொலை அப்படின்னு சொல்கிறது, வாடா போடான்னு விஜய் ஒருமையில் பேசுறது, அப்புறம் நிறைய அநாகரிகமான சொற்கள். அதாவது சீமானுக்கே அவனுடைய வீடியோவை என்ன நான் அடிச்சு விட்றேன், ஒருமையில் பேசுறது, ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தது தான் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பொதுமக்கள் முன்னிலையில் பெண்கள் முன்னிலையில் அந்த மாதிரி பேசுறது,
ஒரு இவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து சீமான் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து அவன் சரியாக பயன்படுத்தவே கிடையாது. அதை விட்டுட்டு இந்த தெரு சண்டை போட்டுக்குவாங்கல்ல, இந்த குடிகாரணங்கள்லாம் வந்து குடிச்சிட்டு தெரு சண்டை போட்டுக்கிறாங்களே, அப்போ பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேச்சும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் தான் அவனுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதாவது நம்மளுக்கு எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது இருக்கலாம், அவர்களுடைய கொள்கையும் நம்மளுடைய கொள்கையும் மாறுபட்ட விதத்தில் இருக்கும். அவங்களுடைய கொள்கையை அவங்க சொல்கிறாங்க, நம்மளுடைய கொள்கையை நாம் சொல்லணும். நாங்கள் இதுக்காக உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறோம், இதை நாங்கள் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவன் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சீமானுடைய ஆதரவு ஊடகமான அந்த சாட்டை அப்படிங்கிற ஊடகத்தில் அவன் தொடர்ந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் ரொம்ப கேவலமாகவும் பொதுமக்கள் முகம் சுளிக்கிற மாதிரியும் வன்முறையை தூண்டி விடுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து அவன் செஞ்சுருப்பான். வன்முறை தூண்டுற மாதிரி, அதாவது மதுக்கடையில் வந்து ஒரு இடத்துல அடித்து உடச்சிட்டாங்கன்னா அவங்கள அதே மாதிரியே நீங்கள் எல்லா பக்கமுமே நீங்கள் செய்யுங்க, சட்டத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது நானாக இருந்தால் அந்த இடத்துல அடித்து வாயை உடைச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு விஷயங்களை வந்து அவன் தொடர்ந்து பேசினது அண்ணன் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறதா நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். நீங்கள் எந்த நோக்கத்துக்கு கட்சி ஆரம்பிச்சிக்கிதோ அதை விட்டு தொடர்ந்து வந்து விஜய் வந்து நீங்கள் வலிக்கு விழுந்தாலும் சரி அது விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. விஜய் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்களுக்கு வந்து போட்டி அப்படின்னா டிஎம்கேவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி, வேறு யார் கூடயும் எங்களுக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் பந்திக்கே உங்களை கூப்பிடல, இலை ஓட்டைங்கிற கரையா வாண்டடாக போய் தேவையில்லாமல் விஷயங்கள். நீங்கள் வந்து மணல் கொள்ளையை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க, கனிமவன கொள்ளை பற்றி பேசணுங்கிறீங்க. இதை பற்றியெல்லாம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் எப்படி ஆச்சு, ஊழல் எப்படி என்ன நடக்குது, இதை பற்றியெல்லாம் பேசுகிறத ஒரு பீரியடில் விட்டுட்டு விஜய் பின்னாடியே போய் அவர் என்னென்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பொய்யா எடுத்து ஒரு வீடியோ வெளியிடுறத, ரெண்டாவது தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களையும் அவங்களுக்கு ஓட்டு போட்டதையும் ரொம்ப கேவலமாகவும் அவன் பேசியிருக்கிறான். அதாவது வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இத்தனை பட்டும் நீ திருந்தலையே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பட்டுமே இப்போ வந்து விஜய் வந்து முதலமைச்சராக ஆயிட்டாரு. இப்போ முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா அது கன்ஃபார்ம் தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவருக்கு சில சீட்டுகள் வந்து கம்மியாக இருக்குது, பெரும்பான்மை நிரூபிக்கிறது கம்மியாக இருக்குது, அதற்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு அது வந்துடுவாங்க. இவ்வளோ வந்த பிறகுமே அவன் வந்து நேற்றே ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கிறான், விஜயை பற்றி தரந்தாழ்த்தி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரான். அதில் வந்து சூட்சமாக தொடர்ந்து இது இவ்வளோ பட்டுமே, அதாவது நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி போன முறை வாங்கின ஓட்டுக்களை விட இப்போ வந்து பாதியாக சரிஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் என்ன, இதை எப்படி அதிகப்படுத்துறது, நாம் எப்படி பழைய நிலைமைக்கு திரும்பி வர்றது, இதை பற்றியெல்லாம் அவன் வந்து சிந்திக்காமல் அதை பற்றியெல்லாம் பேசாமல் அவங்க கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் தொடர்ந்து இந்த அவதூறு பரப்புறதுலேயே அவன் வந்து முக்கிய ஒரு குறிக்கோளாக இருக்கிறான். இதை வந்து கண்டுபிடித்து அவர்களுடைய அண்ணன் வந்து சீமான் வந்து அவன் மேல் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அந்த கட்சி வந்து மீண்டும் உருப்படும். இல்லைன்னா நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்காங்க, நான் சாதாரணமாக சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம், அந்த கட்சி இன்னும் சரிவு பாதிக்கு போயிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி அவன் திறந்தானா கண்டிப்பாக அழிவு பாதிக்கு போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இப்பயே இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருக்குது அவர். ஏன்னா ஒரு கொள்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் இருக்குது தான். அதையெல்லாம் விட்டுட்டு அந்த பிரிவினைவாதத்தை தவிர மீதி எல்லாமே அவர் கரெக்டாக தான் வந்து பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது இவன் வந்து இந்த மாதிரி ஒரு சாக்கடைத்தனமாக பேசிக்கிட்டு, சாட்டை அப்படிங்கிறவன் சாக்கடைத்தனமாக பேசிக்கிட்டு அவங்களை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக கொண்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அவன் மட்டும் போனது இல்லாத என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா பரோன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் யானைக்கு அவளம் விட்டுக்கிட்டு அவன் உண்டு அவன் வேலை உண்டு தான் இருந்துகிட்டு இருந்தான். அவனை தூண்டி விட்டு அவனுக்கு ஆதரவாக சில வீடியோக்களை போட்டு அவனை உசுப்பேற்றி விட்டு ஒரு வீடியோ போடுறான். இவனும் அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தியான்னு சொல்லிட்டு அந்த வக்கீலை கேட்குறான். அவன் இந்த ராஜா பரவன்கிறவன் அதை அப்படியே ஒரு டைட்டிலாக இவன் சொன்ன உடனே அதை ஒரு டைட்டிலாக போட்டு விட்டு ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தது தான் நிரூபின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கிட்ட கேட்டான். அந்த வக்கீல் வந்து புள்ளி விவரத்தோடு எடுத்து கொடுத்துட்டான். என்ன எடுத்து கொடுத்துட்டான், எந்த தேதியில் வந்து சீமானும் நம்ம சாட்டை துறைமுறைகளும் சந்தித்தாங்க, எந்த தேதியில் வந்து சீமான் வந்து சொத்து வாங்கியிருக்கிறார், 15 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னு தேதி முதல் கொண்டு அவன் கொடுத்துட்டான். ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு அவன் நிரூபிச்சிட்டான். இப்போ இவன் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்களுடைய தலைவரனுடைய பேரை கெடுக்காதேன்னு தான் நான் அவனுக்கு சாட்டை துறைமுறைகளுக்கு நான் சொல்லுவேன். அதனால் கொள்கையை பற்றி பேசு, நல்ல விஷயங்களை பற்றி பேசு, மக்களுக்கு எப்படி நன்மை செய்கிறதுங்கிறத பற்றி பேசு. வெட்டியாக சும்மா அதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஒரு கொள்கை கோட்பாடு இதை பற்றியெல்லாம் பேசாமல் அந்த கட்சியினுடைய பேரையும் கெடுத்து அதை வந்து அழிவு பாதைக்கு கொண்டுட்டு போயிட்டான்.
இப்போ அந்த கட்சி வந்து போன டைம் எவ்வளோ 8-10% ஓட்டு வாங்கியிருக்கு. இந்த டைம் வந்து இப்போ எலெக்ஷன் 2026 எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு? அதில் பாதி கூட வாங்கலையே. என்ன காரணம்? இது வந்து போராட்டங்கள்லாம் நிறைய சீமான் வந்து பண்ணியிருக்கிறாரா? எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. எவ்வளோ இதெல்லாம் போராட்டங்கள்லாம் களத்திலலாம் இறங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஆட்சி அவங்க கையில் கொடுக்குறது கிடையாது, ஊழல் பண்ண கிடையாது, கனிம வள கொள்ளைகள் பண்ண கிடையாது. நீங்கள் அதுக்கு எதிராக தானே அவர் பேசியிருக்கிறாரு. ஏன் பாதியாக ஓட்டு வந்து குறைஞ்சது? அது காரணம் இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவனுடைய பாய் தான். அவன் பாயை அடக்கினா அந்த கட்சி கண்டிப்பாக உருப்படும். அவன் பாயை அடக்காத வரலாம். இதை பார்த்துக்கிட்டு சீமான் வந்து ரசிச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, விஜய் பற்றி நல்லா தம்பி வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பொறாமை குணத்தை வளர்த்து விட்டு கொண்டே இருந்தால் அந்த கட்சி கண்டிப்பாக அழிவு பாதிக்கு தான் வரும். அதான் விஜய்னு மட்டும் கிடையாது. விஜய் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டார். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், உண்மையிலேயே வந்து அவர்கள் தவறுகள் செஞ்சான்னா நாகரிகமான முறையில் நாகரிகமாக சுட்டி காட்டுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு தனிப்பட்ட விமர்சனங்கள் வச்சு அவங்களோட தரம் தாழ்ந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பேசி கொண்டு இருந்தால் அழிவு பாதிக்கு இன்னும் போகிறது உறுதி. இப்போ கூட உங்களுக்கு நாள் இருக்குது, மீண்டும் எழுதுக்க முடியும். அதற்கு மேலே அவங்களுடைய விருப்பம் தான். சீமானன்னா அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்தாருன்னா அந்த சாட்டவங்களோட வாயை உடைக்கணும். அவ்வளோதான். அவனுடைய வாயை அடக்கினாருன்னா கண்டிப்பாக அந்த கட்சி வந்து உருப்படி ஆகும், நல்லா மேலும் மேலும் வளரும். அவனை வந்து உடவரலும் பேச விட்டு ரசிக்கிறவர்களும் அந்த கட்சி வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து உறுதியான ஒரு விஷயம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.